வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்காக செய்து காட்ட போற ரெசிபி ஜிகர்தண்டா. இந்த ஜிகர்தண்டாவை நான் சொல்ற மெத்தட ஃபாலோ பண்ணி பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணிடலாம். ஆனா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டா இருக்கும். இது பண்றதுக்கு முன்னாடி ஜிகர்தண்டா பண்றதுக்கு பயன்படுத்துற முக்கியமான இன்கிரிடியன்டான பாதாம் பிசின்ல எதெல்லாம் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? பாதாம் பிசின்ல பாத்தீங்கன்னா அதிகமான அளவு கார்போஹைட்ரேட், புரோட்டீன், ஃபைபர், அயன், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீசியம் இதெல்லாம் இருக்கு. இதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் வந்து பாடியை நல்லா கூல் பண்ணுது. அது மட்டும் இல்லாம இது வெயிட் லாஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது, டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணுது. இப்போ அந்த ஜிகர்தண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஜிகர்தண்டா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பார்க்கலாம். பாதாம் பிசின், நன்னாரி சர்பத், பாதாம் மில்க், குல்ஃபி ஐஸ்கிரீம். இந்த பாதாம் பிசினை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 6 hours ஊற வச்சு எடுத்துக்கணும். ஊற வச்சதுக்கு அப்புறமா பாதாம் பிசின் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துக்கலாம். அதுல கொஞ்சமா நன்னாரி சர்பத் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல கொஞ்சமா பாதாம் பிசின் ஆட் பண்ணிடலாம். அகைன் கொஞ்சம் நன்னாரி சர்பத் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பாதாம் மில்க் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமா குல்ஃபி ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அகைன் கொஞ்சம் பாதாம் பிசின் ஆட் பண்ணிடலாம். அதுக்கு மேல நன்னாரி சர்பத் ஆட் பண்ணிடலாம். பாதாம் மில்க் அகைன் ஆட் பண்ணிடலாம். ஃபைனலா ஒரு ஸ்கூப் அளவு குல்ஃபி ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ரொம்பவே சூப்பரா நம்மளோட ஜிகர்தண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.